செப்டம்பர் 4ஆம் தேதி மதுரையில் நடக்கவிருந்த முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் அணியின் மாநாடு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. அதேபோல் என்டிஏ கூட்டணியிலிருந்து வெளிவந்த பிறகு ஓபிஎஸ் தரப்பு மதுரையில் மாநாடு நடத்தும் என்று அறிவித்திருந்த நிலையில் தற்போது ஒத்திவைக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு பதிலாக ஓபிஎஸ் சுற்றுப்பயணம் மேற்கொள்வார் என்றும் கூறப்பட்டு வருகிறது. குறிப்பாக அண்மையில் பிரதமர் மோடி தமிழ்நாடு வந்தபோது அவரை வரவேற்க முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் அனுமதி கோரியிருந்தார். இதற்காக கடிதம் அனுப்பிய போதும் அனுமதி கிடைக்கவில்லை. அதேபோல் தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரனை தொடர்பு கொண்ட போதும் ஓபிஎஸ் அழைப்புக்கு செவி சாய்க்கப்படவில்லை. இதனால் ஓபிஎஸ் தரப்பு அதிருப்தியில் இருந்தார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அதன் பிறகுதான் ஓபிஎஸ் தன்னுடைய ஆதரவாளர்களுடன் ஆலோசனையில் ஈடுபட்டார். தொடர்ந்து தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து ஓபிஎஸ் வெளியேறுவதாக அறிவித்தார். அந்த அறிவிப்பு வெளியான பிறகுதான் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை நேரில் சென்று சந்தித்து ஆலோசனை நடத்தியிருந்தார். இதனிடையேதான் ஓபிஎஸ் தரப்பு செப்டம்பர் 4ஆம் தேதி மதுரையில் மாநாடு நடத்த இருப்பதாக அறிவித்தது. ஆனால் என்டிஏ கூட்டணியிலிருந்து வெளியேறியதால் மாநாடு நடக்குமா என்ற சந்தேகமும் எழுந்தது. இந்த நிலையில்தான் செப்டம்பர் 4ஆம் தேதி மதுரையில் நடக்கவிருந்த மாநாடு ஒத்திவைக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த மாதமே மாநாட்டு பணிகள் தொடங்கப்பட வேண்டியிருந்தது. ஆனாலும் மாநாட்டு பணிகள் எதுவும் நடக்கவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. அதற்கு பதிலாகத்தான் ஓபிஎஸ் தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக தேனி, திருநெல்வேலி, ராமநாதபுரம், சிவகங்கை, பரமக்குடி, மதுரை உள்ளிட்ட தென் மாவட்டங்களில் ஓபிஎஸ் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள ஆலோசனை நடத்தியிருக்கிறார். தேவர் ஜெயந்தி நெருங்கியிருக்கும் சூழலில் ஓபிஎஸ் அடுத்த சில வாரங்களில் அரசியல் பணிகளை தீவிரப்படுத்துவார். அதேபோல் ஓபிஎஸ் தரப்பில் அதிமுகவுக்காக வாக்கு சேகரிப்பேன் என்று கூறியிருக்கும் சூழ்நிலையில் மீண்டும் என்டிஏ கூட்டணியில் இணைவாரா என்ற கேள்வியும் எழுந்தது. இதனால் பாஜக அதிமுக கூட்டணியின் அடுத்த கட்ட நகர்வுகளை கணக்கில் கொண்டு மாநாடு ஒத்திவைக்கப்பட்டிருப்பதாகவும் பார்க்கப்பட்டு வருகிறது. மேலும் தமிழகத்தில் 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நெருங்கிக் கொண்டிருக்கும் சூழ்நிலையில் அனைத்து அரசியல் கட்சிகளும் தீவிரமாக தேர்தல் பணியில் ஈடுபட்டு வருகின்றன. ஆனால் திடீரென்று ஓபிஎஸ் மாநாடு தள்ளி வைக்கப்படுவதாக அறிவித்திருக்கிறார். இதனால் ஓபிஎஸ் யாருடன் கூட்டணி வைக்கப் போகிறார் என்ற எதிர்பார்ப்பும் அதிகரித்துள்ளது. ஏனென்றால் ஓபிஎஸ் மாநாடு தள்ளி வைப்பு குறித்து புதிய தகவல் ஒன்று கசிந்து வருகிறது. பாஜக கண்டுக்கவே இல்லை, இபிஎஸ் புறக்கணிக்கிறார். இதனால் வலுவான கூட்டணியை அமைத்த பிறகு மாநாட்டை நடத்தலாம் என ஆதரவாளர்கள் கூறியதால் ஓபிஎஸ் இந்த முடிவை எடுத்துள்ளதாக தெரிய வருகிறது. அதேபோல் யாருமே எதிர்பாராத வகையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை நேரில் சந்தித்து பேசியிருக்கிறார் ஓபிஎஸ். அரசியலில் நிரந்தர நண்பரும் இல்லை, எதிரியும் இல்லை என்று கூறி அதிர்ச்சி கொடுத்தார். இதனால் ஓபிஎஸ் திமுக பக்கம் போக உள்ளதாகவும் பார்க்கப்பட்டு வந்தது. தொடர்ந்து பாஜக தரப்பிலும் ஓபிஎஸ் தரப்பை சமாதானப்படுத்த முயற்சிகளும் மேற்கொள்ளப்பட்டது. மோடியை பார்க்க ஏற்பாடு செய்கிறேன் என்று மாநில பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் வெளிப்படையாக அறிவித்தார். ஆனால் இதனை ஓபிஎஸ் ஏற்கவில்லை. தொடர்ந்து ஒன்றிய அரசுக்கு எதிராகவும் எடப்பாடிக்கு எதிராகவும் கண்டன அறிக்கைகளை ஓபிஎஸ் வெளியிட்டு வருகிறார். இதற்கிடையில்தான் செப்டம்பர் 4ஆம் தேதி மதுரையில் நடக்கவிருந்த ஓபிஎஸ் மாநாடு தள்ளி வைக்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அது மட்டுமில்லாமல் அதிமுகவில் 11 பேர் கொண்ட வழிகாட்டு குழுவை அமைக்க வேண்டும் என்பதில் துணை முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் பிடிவாதமாக இருப்பதாக கூறப்பட்டு வந்தது. மேலும் தமிழகத்தில் அடுத்த ஆண்டு மே மாதம் சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ளது. இதற்கு இன்னும் சில மாதங்களே உள்ளதால் அதற்கு தயாராகும் விதமாக ஆளும் அதிமுகவில் முதல்வர் வேட்பாளராக எடப்பாடி பழனிசாமியை அறிவிக்க வேண்டும் என்று எடப்பாடியின் ஆதரவாளர்கள் விரும்பி வந்தார்கள். ஆனால் இதற்கு ஓ பன்னீர்செல்வம் ஆதரவாளர்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். இருந்தாலும் ஓ பன்னீர்செல்வத்தை சமாதானம் செய்து வரும் 7ஆம் தேதி அதிமுகவின் முதல்வர் வேட்பாளராக எடப்பாடி பழனிசாமியை அறிவிக்க முயற்சிகள் தீவிரமாக நடந்து வருவதாக சொல்லப்பட்டு வந்தது. இதனிடையேதான் 2017ஆம் ஆண்டு நடைபெற்ற அதிமுகவின் பொதுக்குழுவில் முடிவு செய்தபடி 11 பேர் கொண்ட வழிகாட்டு குழுவை அமைக்க வேண்டும் என்றும் அந்த குழுதான் முதல்வர் வேட்பாளரை தேர்வு செய்யும் என்பதில் ஓ பன்னீர்செல்வம் உறுதியாக இருப்பதாக கூறப்பட்டு வருகிறது. இதன் காரணமாக கடந்த 18ஆம் தேதி நடந்த செயற்குழு கூட்டத்தில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் துணை முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் இடையே காரசார விவாதம் நடந்ததாகவும் சொல்லப்பட்டு வந்தது. அதற்கு பிறகுதான் அதிமுக நிர்வாகிகள் இது பற்றி கூறும் போது தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்களே உள்ளதால் அதிமுகவின் சார்பில் முதல்வர் வேட்பாளராக தன்னை அறிவிக்க வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி விரும்பினார். சசிகலா வந்துவிட்டதால் அவருடன் சிலர் சென்று விடுவார்கள் என்ற அச்சமும் நிலவுகிறது. இதனால் அதற்கு முன்பாக முதல்வர் வேட்பாளராக அறிவிக்க வேண்டும் என்று அழுத்தம் கொடுத்து வருகிறார் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி. அத்துடன் தேர்தல் செலவுகள் விஷயத்திலும் எடப்பாடியை ஏற்றுக்கொள்ள தயாராக உள்ளாராம்.
ஆனால் அதே நேரம் ஓபிஎஸ் தேர்தல் கணக்கு வேறாக உள்ளதாம். முதல்வர் வேட்பாளராக எடப்பாடி பழனிசாமியை அறிவிக்க நிபந்தனை விதித்துள்ளார்களாம். முதல்வர் வேட்பாளர் அறிவிப்பை கையெழுத்திடும் அதிகாரம் தனக்கே வேண்டும் என்று அதற்கு முன்பாக 11 பேர் கொண்ட குழுவை நியமிப்பதற்கான குழுவை முதல் கையெழுத்தாக போடுவேன் என்றும் அந்த பரிந்துரையின் பேரில்தான் முதல்வர் வேட்பாளராக எடப்பாடி பழனிசாமி அறிவிக்கப்பட வேண்டும் என்றும் அந்த குழுதான் தேர்தல் தொடர்பான முக்கிய முடிவு எடுக்க வேண்டும் என்றும் விரும்புவதாக கூறப்பட்டு வந்தது. ஓபிஎஸ் கணக்குப்படி பார்த்தால் ஓபிஎஸ் தரப்பிலும் 5 பேர் வழிகாட்டு குழுவில் 5 பேர் இருப்பார்கள். இதன் மூலம் அதிமுகவில் வேட்பாளர்களை தேர்வு செய்யும் விவகாரத்தில் தன்னுடைய ஆதரவாளர்களை 60க்கு 40 என்கிற அளவில் போட முடியும். எனவே எடப்பாடி பழனிசாமியை முதல்வர் வேட்பாளராக அறிவித்தாலும் அவருக்கு அதிகாரம் இருக்கும், அவருடன் ஆதரவாளர்களை தக்க வைக்க முடியும். ஆனால் ஒருவேளை வழிகாட்டு குழு இல்லாவிட்டால் முதல்வரின் டீம் தான் வேட்பாளர்களை தேர்வு செய்யும் என்பதால் அதிகாரம் குறைந்துவிடும் என்று நினைப்பதாக கூறப்படுகிறது. அதனால்தான் 11 பேர் குழுவை அமைக்க வேண்டும் என்று ஓபிஎஸ் பிடிவாதமாக இருப்பதாக அப்போதே சொல்லப்பட்டு வந்தது. ஆனால் எடப்பாடி பழனிசாமி இந்த கோரிக்கையை தொடர்ந்து நிராகரித்து வந்தாராம். ஒருவேளை கையெழுத்திடும் அதிகாரம் ஓபிஎஸ்க்கு மட்டும் வழங்கப்பட்டால் அதன் பிறகு கட்சிக்குள் அதிகாரம் செலுத்த முடியாமல் போய்விடும் என்பதால் முதல்வர் ஏற்கவில்லையாம். இதனால் அக்டோபர் 7ஆம் தேதி முதல்வர் வேட்பாளராக எடப்பாடி பழனிசாமி எந்த சிக்கலும் இல்லாமல் அறிவிக்கப்படுவாரா என்ற கேள்வியும் எழுந்தது. இதையெல்லாம் தாண்டி நாடாளுமன்ற தேர்தல் தோல்விக்கு பிறகு ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் விடுத்த அழைப்பை எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக நிராகரித்தது. ஆனாலும் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணி போட்டியிட்ட அனைத்து தொகுதிகளிலும் தோல்வியடைந்தது. அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்டதால் அதிமுக உரிமை மீட்பு குழு என்ற பெயரில் செயல்பட்டு வரும் ஓ பன்னீர்செல்வம் ராமநாதபுரம் தொகுதியில் சுயேட்சையாக போட்டியிட்டு தோல்வியடைந்தார். மேலும் தேர்தல் முடிவுகள் வெளிவந்த பிறகு தேர்தல் முடிவுகள் குறித்து அறிக்கை வெளியிட்ட எடப்பாடி பழனிசாமி தற்போது வெளிவந்துள்ள நாடாளுமன்ற தேர்தல் நம்மை சோர்வடைய செய்யாது, 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலை எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்பதற்கான பாடமும் படிப்பினையும் நமக்கு கிடைத்திருக்கிறது. 2026 சட்டமன்ற தேர்தலில் மகத்தான வெற்றி பெறுவோம் என்றும் தெரிவித்தார். ஆனாலும் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவின் நெருங்கிய தோழியான வி.கே. சசிகலாவும் ஓ பன்னீர்செல்வமும் அதிமுகவின் பிளவை இந்த தோல்விக்கு ஒரு காரணமாக சுட்டி காட்டினார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. மேலும் இது தொடர்பாக அறிக்கை வெளியிட்ட வி.கே. சசிகலா இந்த அவல நிலை எதனால் ஏற்பட்டது, இதற்கு யார் காரணம் என்பதை சற்று சிந்தித்து பாருங்கள். அனைவரும் ஒன்றிணைந்து ஒரு வலிமையான இயக்கமாக நாடாளுமன்ற தேர்தலை சந்தித்திருந்தால் கழகம் இன்றைக்கு மாபெரும் வெற்றி பெற்றிருக்கும், திமுக கூட்டணி படுதோல்வி அடைந்திருக்கும் என்று தெரிவித்தார் சசிகலா. அதேபோல் இது போன்ற தொடர் தோல்விகளை இயக்கம் எந்த நேரத்திலும் கண்டதில்லை என கூறியுள்ள சசிகலா, தனி ஆவர்த்தனம் செய்து கொண்டிருந்தால் யாருக்கும் எந்த பலனும் இல்லை, யாராக இருந்தாலும் சுயமாக சிந்தித்து அதில் வெற்றி பெற வேண்டும், இல்லை என்றால் அடுத்தவர்கள் சொல்வையாவது கேட்டு தவறுகளை திருத்திக் கொள்ள வேண்டும் என்று கூறினார் சசிகலா. மேலும் கட்சியின் நலன் கருதியும் தமிழக மக்களின் நலன் கருதியும் ஒற்றுமையோடு இணைந்து பணியாற்ற அனைவரும் வர வேண்டும், உங்கள் அனைவரையும் ஜெயலலிதா இன்பம் அன்போடு வரவேற்கிறது என்று குறிப்பிட்டார் சசிகலா. இந்த நிலையில்தான் ஓபிஎஸ் அவர்கள் திமுக சார்பில் உதயசூரியன் சின்னத்தில் அதிமுகவுக்கு எதிராக போட்டியிட்டு அதிமுகவை வீழ்த்த முடிவெடுத்திருப்பதாக தற்போது தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. அதற்கேற்றால் போல் மீண்டும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை நேரில் சந்தித்து அதிகாரப்பூர்வமாக ஓபிஎஸ் திமுகவில் இணைவார் என்றும் எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது. இந்த தகவல் அதிமுக தலைமையான எடப்பாடி அவர்களை அதிர்ச்சி அடைய வைத்து வருகிறது. சரி, இப்போ நீங்கள் சொல்லுங்கள், திமுகவில் இணையும் ஓபிஎஸ் பற்றிய உங்களுடைய கருத்துக்களை உங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.